மக்களே சாப்பிட்லாமா? அட்டகாசமாக இருக்குது. ஆனால் பெருசாக என்ன இதில் காலையும் சாப்பிடல, பசி இல்லை. இன்றைக்கி இப்போ சாப்பிட்டோமா, இப்போ குளிச்சாச்சுங்க. ஓகேங்களா, குளிச்சு கிளம்பியாச்சு. அடுத்து நாளைக்கு நைட்டு தான் சாப்பாடு. எல்லாம் நாளைக்கு பஞ்சாமரத்துக்கு அது போக சாப்பாடு சமையலுக்கு பாருங்க மக்களே. வாழைக்காய் நீ சொன்ன பசியாக தான் மாப்பிள்ள. இந்த ஆங்கிலோட வச்சு இப்படி அடிச்சிருவாங்க. இதுக்கு மேலே தான் இருக்க முடியும், கீழே கிடையாது. நிறைய வச்சுக்கலாம். ரைட், ஓகே. அவர் கணக்காக வச்சுட்டு இருக்கிறாரு. பங்கு இங்க வா. பஸ்ஸும் கிளம்பிருச்சு. கரெக்டா கிளம்புற கணக்கா மழை ஒலிக்குது. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளா இருக்கு. நிறைய பேர் வேகனர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வேகனர் எப்படி இருக்கும் அப்படின்னா இனோவாவுக்கு ஈக்குவலா இருக்கும். இதுதான் மக்களே காத்தாடியுடைய அந்த இவனுகளோட தான் நானும் தீரத்துக்கு போனேன் மக்களே. இன்னொரு 17 கிலோமீட்டர் இருக்குது பழனிக்கு. சரி வாங்க போகலாம் மக்களே. ஓ முருகா. பழனி நகராட்சி இந்த மிட் நைட்டில் 2:30க்கு வந்து வசூலிக்கிறாங்க. இந்த மண்டபம் எடுத்தீங்க அப்படின்னா ஈரோடு நாமக்கல்காரங்களுக்கு மட்டும் மக்களே. ஐயா அந்த வேல்முருகனுக்கு அண்ணா சுப்பிரமணியண்ணா பார்த்தீங்களா இல்லையா? நல்லா பழைய மண்டபம் மக்களே. ரைட், கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஊர் எங்கே இருந்தாலும் சரி, வெளியே இருந்தாலும் சரி, ஊர் மக்களோட சேர்ந்து ஒரு நாள் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வீட்டில் ஒரு காலை வாங்கி வளர்த்தனுங்க. ஆஹா, கட் அவுட்னா இப்படி இருக்கணும். ஃபைனலி ரீச்சடு. கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி முருகன் கோவில். இது வந்து மலைக்கு கீழே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல் பெற்ற ஸ்தலம். சரிங்களா மக்களே? 2000 பானை கீழே இருக்கக்கூடிய அப்பன் இன்னைக்கு பழனியில் வந்து நான் மீட் பண்ணக்கூடிய 2வது சப்ஸ்கிரைபர். ஓகே மக்களே, ஜம் 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 ஜம்னு சுட சுட சாப்பாடு. ஓகேப்பா, உனக்கு கிரவுண்டால் வச்சு சாப்பிட்லாம் மக்களே. சாப்பிட்லாமா? ரைட்டு, போதும்பா. அப்படியே பிசைஞ்சு கேரட்லாம் வச்சு முருங்கைக்காய் போட்டு காலையிலும் சாப்பிடலாம் மக்களே. விரதம். நெய்யா நெய் மக்களே. ஓகே ஓகே சரி. அவனுக்கு என்ன ஊற்றிடு. நம்ம ஊர்லேருந்து காவேரி ஆற்றுக்கு போய்ங்க தீர்த்த எடுத்துக்கிட்டு கொண்டாந்து பிள்ளையார் வளர்ந்து வச்சிருக்கிறோம். சரிங்களா? இப்போ நைட்டு 9 மணிக்கு பஸ்ஸில் ட்ராவல்ஸ் பண்ணி போக போகிறோம். ஊருக்காரங்களோட இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போன பாட்டு பார்த்தீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பார்க்காதவங்களுக்கு இந்த கையில் வேணாம் ஜாமி, சாப்பாட்டில் ஊற்றிக்கலாம், கையில் ஊற்றக்கூடாது. சரி மக்களே, சாப்பிட்லாங்க. காலையிலேருந்து விரத மக்களே சாப்பிடல. என்ன தெரியல, ஆனால் பசி வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே ஆனவுடனே பசி போயிடுச்சு மக்களே. அட்டகாசமாக இருக்குது. ஆனால் பெருசாக என்ன இதில் காலையும் சாப்பிடல, பசி இல்லை. குழம்பு டேஸ்ட்லாம் அமோகமாக இருக்கு. வேறு லெவலில். சரி ஓகே மக்களே, நான் சாப்பிட்றேன். சாப்பிட்டு நைட்டு 9 மணிக்கு நம்ம ட்ராவல்ஸில் பழனி வரோம். ஓகேங்களா? நம்ம ஊருக்காரங்களோட. இது 2வது பாட்டு. நீங்கள் ஃபஸ்ட் பார்ட் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ எடிஷனில் கொடுக்குற வரும். ஓகேங்களா? பார்த்துக்கணும். ஓகேங்களா மக்களே? சோறு குழம்பு ரசம் தயிர்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் கருப்பட்டி பாயாசம், பாசிப்பருப்பு கருப்பட்டி பாயாசம் மக்களே. ஓகே மக்களே, கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட் அப்பா நம்மளை கொண்டாந்து விட்டு வருவார். பஸ் ஏறி கிளம்பிடலாம். அவ்வளோதான். இப்போ நைட் நம்ம சாப்பிட்டு குளிச்சாச்சுங்க. வரமாம்மா, பழனி விட்டு வந்துடுறேன். பழனி இன்னைக்கு இப்போ சாப்பிட்டோமா, இப்போ குளிச்சாச்சுங்க. ஓகேங்களா? குளிச்சு கிளம்பியாச்சு. அடுத்து நாளைக்கு நைட்டு தான் சாப்பாடு. 2 நாள் தொடர்ந்து வரதான். இன்னைக்கு காலையில் போய் வரதாமா, அது மாதிரி நாளைக்கு காலையில் இருந்து ஏதாவது பசுனா ஜூஸ் ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோதான் மக்களே, கிளம்பியாச்சு. ஒரு காலத்தில் அப்பா போயிட்டு இருந்தது, இன்றைக்கி நம்ம வரோம் மக்களே. நம்ம தம்பி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர், வெறித்தனமான சப்ஸ்கிரைபர். கரும்பால் பிடிக்கிறதெல்லாம் சொல்கிறாரு. ஸோ இந்த வீட்டுக்காரரு பேர் எனக்குண்ணே ஜித்தேஷ். எத்தனை படிக்கிறீங்க? 5th. ஓகே. பழனி வரீங்களா? எஸ். சூப்பர்.
நீங்கள் பாருங்க மக்களே, வாழைப்பழ தாறு பாருங்க எத்தனை தாருன்னு மக்கா ஒரு 10-15 தார் இருக்குது. எல்லாம் நாளைக்கு பஞ்சாமரத்துக்கு அதுபோக சாப்பாடு சமையலுக்கு பாருங்க மக்களே. வாழைக்காய், தக்காளி பழம், அதுபோக பாக்குத்தட்டு எல்லாமே. ஸோ எல்லாமே இருக்குது. இது எல்லாத்தையும் இப்போ பஸ்ஸில் ஏற்றிட்டு அப்படியே நம்ம கிளம்புறோம். ஓகேங்களா? நீங்கள் சொன்ன பஸ்ஸே தான் மாப்பிள்ள மக்களே. பஸ்ஸு வந்துருச்சு. சூப்பர், வேறு லெவல் இருக்குது பஸ்ஸை பாருங்கள், வேறு லெவல் இருக்குது. ஆனந்தங்க நம்ம ஊர் தான், முத்தூரில் தான் இவங்க டிரான்ஸ்போர்ட் இருக்குது. பெரிய நெட்வொர்க்கு, ஐ மீன் டிரான்ஸ்போர்ட்டில் 10-15 பஸ்ஸு ஓடுன்னு நினைக்கிறேன். டூர் பஸ்ஸோடு சேர்த்து ரூட் ஒன்றி நிறையா ஓடுது. ரொம்ப கஷ்டப்பட்ட வளர்ந்த ஒரு மனுஷன் இந்த பஸ்ஸோட ஓனர். அவர் சல்லி கிராஸர் வச்சுருக்காரு. அவரே எல்லாம் சொந்த உழைப்பில் வந்து இதெல்லாமே சம்பாதிச்சது. சரி, ஓகே மக்களே. ஃபஸ்ட்டு இந்த பழம், காய்கறிகள் அதையெல்லாம் வண்டியில் ஏற்றிட்டு பாருங்க. பஸ்ஸு ஜம்முன் இன்டீரியர் வேறு லெவல் இருக்குது. எனக்கும் தீபனுக்கும் சீட்டை போட்டு மக்களே, 2 பேர்த்துக்கும். நம்மளை தீபனை உட்காந்துக்கலாம் இந்த இங்கே. சரி, ரைட்டு மக்களே, வாங்கலாம் ஏற்றி வச்சிடலாம். கேர்ள்ஸ் ஆக்சுவலாக இப்போ டிக்கி ஓப்பனில் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் ஒரு டிக்கினா இது மட்டும் தான் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் தெரியுது. இங்கே பாருங்க, அட்டியில் பாருங்க மக்களே. கொஞ்சம் ரொம்ப தூரம் இல்லை, கொஞ்சம் தூரம் இருக்கு மாப்பிள்ள. இதில் கொஞ்சம் நிறைய லக்கேஜஸ் வந்து இவ்வளோ தான் கட்டு. இதோட முடிஞ்சு இந்த 500 வச்சு இப்படி அடிச்சிருவாங்க. இது மேலே தான் இருக்க முடியும், கீழே கிடையாது. ஸ்லோப் கொடுத்துருக்கேன், நிறைய வச்சுக்கலாம். பார்த்து இருட்டு காலம். ஆமாம், எப்படி வச்சாலுமே இப்போ வைக்கிறீங்களா அங்கே வந்து பாருங்க, பழம் எப்படி தெரியுமா? பழம் நல்லா கஞ்சிட்டுங்கம்மா. ரைட், ஓகே. அவர் கணக்காக வச்சுட்டு இருக்கிறாரு. ஷேக் ஆகும்போது வந்துடுங்க வேகத்தடையில். சரி, பரவாயில்ல, வேறு வழி இல்லை. ஆமாம், நல்லா பண்ணிச்சிச்சு. அதான் ரைட். மக்களே மேலே ஏற்றிக்கிட்டு பயங்கரம் போயிட்டு இருக்கு. மக்களே, இதெல்லாமே வந்து சக்கரை மூட்டை எல்லாமே அடுக்கியாச்சு. ஆக்சுவலாக இங்கே வச்சோம் பார்த்தீங்களா, இதெல்லாமே இந்த சக்கரை எல்லாமே வந்து நாட்டு சக்கரை தான். ஆமாம். ஸோ மக்களே, அவ்வளோதான் மக்களே, எல்லா பொருளையும் மேலே ஏற்றி விட்டு உள்ளே வந்து உட்காந்தாச்சு. பாலத்தாறு, நாட்டு சக்கரை, காய்கறி, எல்லாம் மளிகை சாமான எல்லாம் ஏற்றியாச்சு. அவ்வளோதான் மக்களே. கிட்ட நீங்கள் எடுத்தோன்னா ஊருக்கால போய் தீர்த்தத்தை புலவை விளைச்சி தீர்த்த எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். மக்களே, இங்கே ஒரு விஐபி பேர போகிறார் பஸ்ஸில். வெயிட் பண்ணுவானே, ஆளை காணமே. தீபா பங்கு இங்க வா. வண்டா பங்கு, வெல்கம். சரிங்க மக்களே, ஓகே. வச்சுட்டு மாற்றிக்கலாமா? மகளே, அப்படியே ஒவ்வொரு ஆளாக பிக்கப் பண்ணிட்டு இருக்கோம். பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். பங்காளி, என்ன சிலிண்டர் ஏற்ற வேண்டியது இருக்குது, பால் இருக்குது. மக்களே, அவ்வளோதான். மெயின் இப்போ தான் ஊருக்கால வந்திருக்கோம். நம்ம எங்கே தீர்த்த வச்சோமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த பஞ்சாமரத்துக்கு வந்து டைம் வந்து சம்மடத்தில் கொடுப்பாங்க போல். ஸோ அதனால் வந்து சம்மடமெல்லாம் உணர்ந்து எல்லாம் ஏற்றுறதுக்குலாம் ரெடியாக இருக்குது. பார்த்து மக்களே, சம்மடத்தையெல்லாம் மேலே ஏற்றிட்டு இருக்காங்க. ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. சாமி முட்டாச்சு. காலைல வலிக்குது மக்களே. காலையிலேருந்து இதுக்கு முந்தின பார்த்தீங்க தெரிஞ்சிருக்கும். ஆற்றுக்கு போயிட்டு நடந்து இந்த கோட்டுக்கு அந்த கோட்டுக்கு ஆற்ற மட்டுமே 4 டைம் கடந்து போயிட்டு இருந்தேன். அதனால் வந்து செம்மையாக கால் வலிக்குது. நெக்ஸ்ட்டு தீர்த்தத்தை எடுத்துகிட்டு கிளம்பலாம்.
அந்த ஒயிட் அது சிறப்பு. பஸ்ஸில் இடம் இல்லை அப்படின்னா நாங்கள் வந்து கார் எடுக்கிறத பிளான் பண்ணிட்டோம். மக்களே நாங்கள் தீர்த்த கூட்டத்தை அப்படி மடியில் வச்சுக்கலாம்னு மாமா எடுத்து மேலே வச்சு விட்டாரு. அவ்வளோதான் மக்களே, எடுத்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இருக்குதா எல்லாம் நல்லா வச்சாச்சு. முருகா நல்லபடியாக போய் நல்லபடியாக பக்கத்துனே போய் வந்துடும். முருகா பணி ஆண்டவா எரிவா அடுத்து தேங்காய் உடச்சிட்டு கிளம்ப வேண்டியதான் மக்களே. எலுமிச்சம்பழமெல்லாம் வச்சாச்சு. இதில் ஒரு சின்ன மாற்றம். என்னடா கேசவா சீட்லாம் போட்டிங்க, கடைசியில் இங்கே வந்து காரில் ஏறிட்டிங்கன்னா தம்பி வந்து ஆனால் கார் நம்மளை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாப்புல. ஆனால் நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகலைங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு 2 பொண்ணுங்க வெளியே நின்று இருந்தது, பரிதாபமாக பார்த்துட்டே இருந்ததுங்க. அவர் பார்த்தோன்னே சரி எங்களுக்கு பொண்ணு வச்சு அப்புறம் அந்த பொண்ணு 2 பொண்ணுங்களும் வந்து போகிற சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சரி கார் எடுத்துகிட்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு அப்படி வந்துட்டோம். ஆமாம் பாய். ஓகே மக்களே, காரும் பஸ்ஸும் கிளம்பிருச்சு மக்களே. இங்கே வாருங்க மக்களே, இங்கே வருண பகவானே வாழ்த்து இது பண்ணுறாருங்க, வரவேற்கிறாருங்க. கரெக்டாக கிளம்புற கணக்காக மழை ஒலிக்குது. ஆனால் மழை வராத மாதிரியே இருந்துச்சு, சத்தியமாக சொல்கிறேன். அப்படியே நிலா வெளிச்சு பயங்கரமாக இருந்தது. சக்கரம் அரிசி மூட்டையெல்லாம் கூட மேலே போட்டாங்க. அப்புறம் எல்லாம் தூக்கி மறுபடியும் தூக்கி எல்லாம் உள்ளேயே வச்சாங்க. பரவாயில்ல, வச்சாலும் பரவாயில்ல. என்ன பார்க்குறது எடுத்தால் மேலே இருக்குது, என்ன ஆகுதுன்னு தெரியல. அப்படிங்க அப்பா, இந்த மலை துளிக்குமே அந்த நம்ம பஸ்ஸு வர்றதுக்கு வேறு லெவல் இருக்குது. இந்த புள்ள வாங்க மக்களே, நம்ம ஜம்மு காரில் போகலாம். ஏன்னா நம்ம இறங்கலைன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்காது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதான் மேட்ரு. ஸோ கிளம்பியாச்சு மக்களே. மழை அப்படியே லைட்டாக வந்துட்டு இருக்கு. முன்னாடி நம்ம பஸ்ஸு போயிட்டு இருக்கு, நமக்கு பின்னாடி பின்தொடர்ந்தே போகலாம். இடம் நிற்பாங்க, அங்கேயும் நம்ம நிற்கிறோம். பஸ்ஸு கூடவே தான் போக போகிறோம். ஓகேங்களா, நான் நம்ம சுபாஷ், பின்னாடி நம்ம தளபதி ஸ்டீவன். ஓகேங்களா, ஸோ வாங்க மக்களே போகலாம். உங்களை அங்கே போயிட்டு மீட் பண்ணுறோம். இப்போ பாட்டை போட்டு ஜாலியாக ஒரு ரைடு. ஓகேங்களா மக்களே, இதை சொல்ல மாதிரிங்க. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் வந்துருப்போம் மக்களே. எங்களுக்காக நாங்கள் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பும்போது அப்போ மட்டும் மழை தூருச்சு மக்களே. செம்மல 50வது வருஷங்காட்டி நல்ல ஒரு வைப்புப்பா. மக்களே இங்கே பாருங்க மக்களே, பங்காளி ஜம்முன்னு தூங்குறாரு. காலேருந்து செம டயர்டு. ஒரு பிரேக்கு பேக்கரியில் நிறுத்தினாங்க. டீ சாப்பிட்லாம். தம்பி லெமன் டீ வெர்சஸ் பிளாக் காஃபி. சரி நாட்டு சக்கரை பிளாக் காஃபி சூப்பராக இருக்குதுங்க மக்களே. எல்லாம் டீ குடிச்சிட்டு வருவாங்கன்னு பார்த்தா எல்லாம் பயங்கரமாக நியாயம் பிடிச்சி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வர மாதிரி தெரியலையே தம்பி, சீட்டு கேட்குறாங்களே. நெக்ஸ்ட்டு காஃபி சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம தம்பி வந்து நம்ம கையில் டிரைவிங் ஒப்படைச்சிட்டு அப்படி. ஸோ வேகனர் ஃபஸ்ட்டு டைம் ட்ரை பண்ணுறேன். சூப்பராக இருக்குது மக்களே. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. நிறைய பேர் வேகனர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது வேகனர் எப்படி இருக்கும் அப்படின்னா இனோவாவுக்கு ஈக்குவலாக இருக்கும். சீரியஸாக நம்ப மாட்டேங்க, ஆனால் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உண்மையுமே அமேசிங், நல்லா இருக்குது. ரைடிங் கம்ஃபர்டபுள் வந்து அவ்வளோ அருமையாக இருக்குது. அதே மாதிரி இந்த மேலே இருக்குல்ல, இந்த ஹைட் அதிகம். மேக்ஸிமம் இந்த வேகனர் எடுத்துட்டிங்க அப்படின்னா இதில் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஃபோட்டோகிராஃபி ஃபீல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸ்டாண்டுக்கு இந்த எல்லாம் கொண்டு போகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. வாருங்க மக்களே, அப்பா இதுதான் மக்களே காத்தாடியுடைய அந்த தண்டு ஸ்டெம்மு. சரிங்களா, அடிப்பாகும் சும்மா எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க மக்களே. அப்பா ஒரு இது முதல்ல 2 வெஹிக்கிள் போயிடுச்சு, இப்போ 3வது வெஹிக்கிள் போயிடுச்சு, 4வது வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. முன்னே தான் மக்களே ஓட்டி ஆகணும். இதெல்லாம் வந்து அப்படி தான். அதனால தான் நம்ம ஆளு ஓரம் கட்டிட்டாங்க முன்னாடி வண்டியை. என்டிசி நாமக்கல் மக்களே, இதில் தான் மக்களே நான் இருந்தேன். நான் வந்து பிளேடு கொண்டு போகிறதுல இருந்தேன். ரைட் போகலாம் தம்பி. ஓகே மக்களே, அப்படியே போகலாங்க. அப்படியே முன்னாடி பஸ்ஸு போகுது, நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போகிறோம். நிலா வெளிச்சத்தை பாருங்க மக்களே, வேறு லெவல் இருக்குதுங்க. எல்லாம் 2 பேர் தூங்கிட்டானுங்க மக்களே, நான் மட்டும் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கிறேன். தூங்கிட்டா மக்களே, தூங்கிட்டா மக்களே.
மக்களே இவனும் தூங்குற மக்களே, அவனும் தூங்குறான். ரைட்டு இவனுங்களோட தான் நானும் தீரத்துக்கு போனேன் மக்களே. லெஃப்டில் உட்காந்து கம்பெனி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தூங்குறானுங்க மக்களே. இன்னொரு 17 கிலோமீட்டர் இருக்குது பழனிக்கு. சரி வாங்க போகலாம் மக்களே. பழனி ரீச் பண்ணட்டோ மக்களே. ஓ முருகா தெரியுது பார்த்தீங்களா? ஸோ மக்களே, என்னாலே தூங்க கட்டுப்படுத்த முடியல மக்களே. அதனால நம்ம பம்பூஸ் இருக்கு சொல்லிட்டேன். இது ஜம்மன் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் அப்படி ரைட்டு. பழனியே வந்தாச்சப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை போ. அது ஓட்டிடுறா நம்மளாம் பிரச்சனை இல்லை. ஆனால் அன்னைக்கெல்லாம் உண்மையிலே பாராட்டணும் மக்களே. வயநாடு வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. அந்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கே நான் கேரளா பார்டர் தாண்டி அந்த முதுமலை வழியாக வரும்போது உள்ளே வந்து பார்த்தேன். அங்கிருந்து நான் தூங்கிட்டேன். நம்மால் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இதே வந்துட்டான். ஊட்டியிலேருந்து கீழே வந்துட்டேன் அப்படி. பழனி நகராட்சி இந்த மிட் நைட்டில் 2:30க்கும் வந்து வசூலிக்கிறாங்க. 70 ரூபா வாங்குறாங்க பார்க்கிங்க்கு. சரி ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் என்னன்றது எல்லாம் வந்து அப்படி தான் இருக்குது. 50 ரூபா இருந்துச்சு, 70 ரூபா மாற்றிட்டாங்க எடுத்து. இந்த இது வந்து மக்களே இந்த கண்பத் கிராண்ட் இருக்குல்ல, இதில் தான் வந்து விஜய் செத்து தங்கிட்டேன். வரப்பெல்லாம் கிராண்ட் பழனி கடை எல்லாமே பூட்டியிருக்கப்பா. எல்லாம் விடிய காலம் நேரமே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி கடை வச்சுருக்கிறவங்க இதுலேயே இருக்கணும் மக்களே. அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் இருக்கவங்க. போய்ங்க மக்களே. வர பக்கம் இங்கே பாருங்க, எல்லா பக்கம் ரூம்ஸ் சாமி. எங்கே பார்த்தாலும் ரூம்ஸ் மக்களே. பரவாக்கெல்லாம் கேட்குறாங்க, ஆனால் ரூம்ஸ் தானே, ரூம்ஸ் வேணுமான்னு கேட்குறாங்க. மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறோம். பழனியே நல்ல ஒரு இதாகிடுச்சு. நம்ம மண்டபத்துக்கு தான் முன்னாடி மக்களே. நம்ம பால் நல்லா தூங்கிட்டானுங்க. 1/2 மணி நேரம் தூங்கினாலும் எல்லாம் அழகாக தூங்கினே தம்பி, கொரட்டை போட்டுக்கிட்டு ஜாலியாக. சரிங்க மக்களே, நம்ம மண்டபம் வந்தாச்சு. இந்த மண்டபம் எடுத்தீங்க அப்படின்னா ஈரோடு நாமக்கல்காரங்களுக்கு மட்டும் மக்களே. எப்போ வந்தாலுமே நம்ம செட்டு இங்கே தான் வருவாங்க. நாளைக்கு நாமக்கல் இருந்தெல்லாம் கூட வருவாங்க. வந்தாங்க அப்படின்னா எப்போவுமே வந்து இங்கே தான் மக்களே இருப்பாங்க. 2 நாள் ஜம்முன்னு. சரி இன்னைக்கு நாளைக்கு ஃபுல்லாக இங்கே தான் எல்லாம் பஞ்சாமிரதம் பிணைஞ்செல்லாம் பார்ப்பீங்க. பாருங்க, அருள் முருகன் தீர்த்த காவடி நிலையம் பழனி ஈரோடு நாமக்கல் மடம். இங்கே இதில் போகிறதா தெரியலையே மக்கள். இப்போ வண்டி உள்ள விடணும். இன்னும் நம்ம காய்ஸ் வந்து பின்னாடி வந்துட்டுருக்காங்க பஸ்ஸில். அவர் மட்டும் தூங்கிட்டு இருக்கு. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு பாருங்க. முன்னாடி பாருங்க விநாயகர் கோயில். அண்ணா, ஐயா வாங்க ஈரோடு தீர்த்தக்காவடி வந்தாச்சு வாங்க மக்களே. இங்கே பாருங்க மக்களே, பின்னாடி பஸ் வந்துருச்சுங்க. அதிகமாக ரைட். நம்ம தான் ஃபஸ்ட்டு உள்ள காலையில். ஆமாம் என்னண்ணா இங்கே விட்டுட்டுங்களா? ரிவர்ஸில் ஓட்டிருக்கிறேன். ரிவர்ஸில் தான் பெஸ்ட்டு. நம்ம ஓகே மக்களே, ஜம்னு வந்து இறங்கியாச்சு. அப்படியே அங்கே பாருங்க. ஓ முருகா, வேற லெவல். சரி ரைட்டுங்க. சிறப்பு. இன்னைக்கு போக இன்னைக்கு போ லைட்டாக போ. லைட்டா ஓடான் மக்களே. இங்கே பாருங்க மக்களே, ஆட்டோ பிடிச்சி தள்ளிட்டு இருக்காங்க நம்ம காய்ஸ். பஸ்ஸு கொஞ்சம் லாங்குங்க, அதனால் வந்து உள்ளே திரும்புறது கொஞ்சம் சிரமமாக தெரியுது. அந்த கடை தான் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. பஸ் ஒரு பெயிண்டிங் பட்டையாக இருக்குது கொஞ்சம் அம்முன்னு. பார்த்தேன் ரைட்டு மக்கள். இப்படி ஒவ்வொன்றா இறக்குவோம் தம்பி. அவ்வளோதான் மக்களே, எல்லாம் ஏற்றினதெல்லாம் தூக்கி இறக்க வேண்டியது தான். அந்த வாழைப்பழம் எல்லாம் அரிசி சிப்போம் எல்லாத்தையும் இறக்கி விட்டு பார்க்கலாம் மக்களே. மிட் நைட்லேயும் நம்ம விளாக் தொடரும். சரிதா? தீபன் ஃபயர் பஸ் மேலே டாப்பில் இருக்கிற ராச மக்களே. சரி மேலே வந்து எப்படி தான் ஜம்முன்னு வந்தாச்சு. அடுத்தது இறக்கணும் பார்க்கலாம்.
ஓகே மக்களே, அவ்வளோதான். எல்லா சாமான எல்லா பொருட்களையும் இறக்கி போட்டாச்சு. நான் நிறைய வேலை செஞ்சேன், ஆனால் அது வீடியோவில் காமிக்கல. சரி ஓகே ஃபைன், அவ்வளோதான். தூங்கலாம் வாங்க. எப்படி படுத்துக்கிறதா? மேலே லேடிஸா சரி, ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. ரூம்ஸ் எல்லாம் போய் எல்லாம் டக்கு டக்குன்னு ஓடி எல்லாம் ஃபில் பண்ணிட்டாங்க. மகளே இங்கே வாருங்க மகளே, எல்லாம் தீர்த்த காவடி கலசம் எல்லாமே இருக்குது மக்களே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, தூங்கலாம் மக்களே. எல்லோரும் தூங்குறாங்க, நானும் தூங்குறேன். நேரங்கள் கழித்து மக்களே விடைஞ்சிருச்சு, மணி 6 ஆகிடுச்சு. இந்த வரைக்கும் எல்லாம் சந்தா எழுதிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒரு ஆளுக்கு 500 ரூபாங்க. ரைட்டு பாருங்க, எந்திரிப்பாங்க மணி சண்முகம் பள்ளிக்கூடத்தார் பஜாக்கான உள்ளது. நம்ம அப்பா பேரில் ஒரு 500, தீபன் ஒரு 500. இந்த சந்தா பணம் இதுக்கு தான் இங்கே நம்ம மண்டபத்தில் தங்கினது, சாப்பாடு, பஞ்சாமிர்தம் எல்லாமே இந்த சந்தாவில் கொடுத்துருவாங்க. அவ்வளோதானே, வேறு ஏதாவது கொடுப்பாங்க, 2 அடிக்கு கொடுப்பாங்க. சரி மக்களே, அப்புறம் மீட் பண்ணுறேன். குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு குளிச்சுட்டு ஒரு மணி நேரம் இருப்பேன்னு நினைக்கிறேன் மக்களே. குளிச்சுட்டு பல்ல விளக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் மீட் பண்ணுறேன். தம்பி தூங்கினியா இல்லையா? நீ தான் கார்லேயே தூங்கினியடா? மக்களே குளிச்சாச்சுங்க மக்களே. ஆக்சுவலாக வந்து நேற்று நைட்டு விரதம் சொன்னாங்க, அதே மாதிரி இன்றைக்கி வந்து விரதமாமா. நேற்று ஃபுல்லாக சாப்பிடல, அதே மாதிரி இன்றைக்கி சாப்பிடல. இன்றைக்கி காலங்காலத்தில் வந்துருச்சுன்னு குளிச்சுட்டு ஈர ட்ரெஸ் போட்டிருக்கேன். மறுபடியும் மத்தியானம் ஒரு டைம் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றணுமாமா. அதனால ஈர ட்ரெஸ் பண்ண போட்டு ஒரு சைடு தான் எடுத்தாங்கன்னா சொன்னாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஈர ட்ரெஸ்ஸே போட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. குளிக்க வச்சுட்டே இருக்காங்க. எனக்கு நேற்று ஆற்றுல குளிச்சு நைட்டு மறுபடியும் கிளம்பி வரும்போது ஒரு டைம் குளிச்சுட்டு இப்போ காலை ஒரு டைம் குளிச்சுட்டு மறுபடியும் மதியம் ஒரு டைம் குளிக்கணுமாம்மா. சுத்தமாக குளிக்கணும், ரொம்ப சுத்தமாக தான் மேலே போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் கான்செப்டாக இருக்கும். சரி ஓகே மக்களே, குளிச்சாச்சு, ஈர ட்ரெஸ்ஸே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுறோம்னா கிரிவலை சுற்ற போகிறோம். கிரிவலம் சுற்றுறதுக்காக இப்போ நம்ம குளிச்சோம். ஓகேவா, போய்ட்டு கிரிவலை சுற்றுறோம். எல்லாத்தோட பார்க்கலாம் வாங்க, பார்ப்போம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட்டு பட்டையும் போட்டாச்சு. கிளம்பலாம் மக்களே, கிரிவலம் கிளம்பலாம். போகலாம். அண்ணன் பாருங்களா, எல்லாம் ரெடியாக இருக்குது மக்களே, போகலாம். அவ்வளோதான் மக்களே, ரெடி, கிரிவலம் போகலாம். அந்த வேல்முருகனுக்கு, பள்ளிமலை ஆண்டவனுக்கு, தண்டாயுதபாணிக்கு அரகரா அரகரா அரோகரா. ஐயோ மக்களே, வந்துட்டா மக்களே. காலங்கத்தாலேயே எங்கள் வாரிங்க வந்து ஃபோனை பார்த்துட்டு எல்லாம் யூடியூப்பில் சம்பாதிச்சதா, எங்களால் தான் அந்த ஃபோன்லாம் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு பயங்கரமாக. ஐயோ செம்ம நாலேஜுங்க இந்த பையன். ஏன் தம்பி மாப்பிள்ளை சாமி போடலாமா? ரைட். ஓகே மக்களே, அவ்வளோதான் மக்களே. சாமி போட்டு எடுத்துகிட்டு போகலாம் மக்களே. வாங்கியாச்சு, அப்படியே கிரிவலம் போகலாம் வாங்க, அப்படியே பார்ப்போம். சமையல் வேலை போய் கொண்டிருக்கிறது. இவர் நம்ம வீடியோவில் வந்திருக்காரு. அண்ணா சுப்பிரமணியண்ணா வணக்கம். வரும்போதே இதோட வரும் பாருங்க, வெறும் மேலோட தான். எங்க சமையல் பண்ணும்போது அப்புறம் வெறும் மேலோட தான் இருப்போம். சரி டீங்களா காஃபி மக்களே? அவ்வளோதான். பாருங்க படம் 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 வேலை ஆகிட்டு இருக்குது. எல்லாம் அங்கேயும் வந்தாலும் அங்கேயும் பயங்கரம் போயிட்டு இருக்குது. சரிங்க 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 மக்களே, உங்களை நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். அப்படியே ஆப்போசிட்டில் ரைட்டு. நேற்றுலேருந்து ஒரே வழிபாடாகவே இருக்குது மக்களே. இங்கே வெளியே வந்து பிள்ளையார் வழிபாடு. ஏய் பாரு, டீ தண்ணி எடுத்துறியா? சூப்பர்த்தம்மா. ஈரோடு நாமக்கல் மண்டபத்திலிருந்து கிளம்பியாச்சு. பார்த்தீங்களா இல்லையா? நல்லா பழைய மண்டபம் மக்களே. ரைட், அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா பழனி கிரிவலப்பாதை, இடுமன் கோவில் செல்வம் இல்லைங்க அந்த வழி. ஆக்சுவலாக ரோப் காருக்கு போகிறோம்ல, அது இங்கே தான். ரோப் கார் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. இப்போ வந்து சுற்றி வர போகிறோம், கிரிவலம் வந்து சுற்றி வர போகிறோம் மக்களே. பரவாயில்ல, காலங்காத்தாலே பாருங்க, எல்லாம் நிறைய பேர் கிரிவலம் வந்துட்டுருக்காங்க. ரைட்டு,
நம்மளும் கூட்டத்தோட கூட்டமாக அரகரா போட்டுக்கிட்டு கிடைச்சா ஐயா நல்லா தான் இருக்குது மக்களே வைப்பு. காலங்காத்தால் எழுந்திரிச்சு அந்த பச்சை தண்ணியில் வந்து குளிச்சுட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அப்படியே வந்து அந்த ஏன்னா நைட்டு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தூக்கம்லாம் அதனால் உடம்புலாம் ஹீட் ஆகி போச்சு. அந்த பாடி ஹீட் எல்லாமே குளிச்சதுனால போயிடுச்சு. ரெண்டாவது அந்த ஈர துணி போட்டிருக்கனால வந்து ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அந்த தூக்க கலக்கம் பெருசாக தெரிவிக்கல. நல்லா இருக்குது, இந்த ஒரு வைப் நல்லா இருக்குது. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல்ல, நல்லா இருக்குல்ல வைப்பு. இந்த காலங்காத்தால அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கு மக்களை, சத்தியமாக சொல்கிறேன். அது ஃபீல் தனி. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. உங்கள் ஊர் எங்கே இருந்தாலும் சரி, வெளியே எங்கே வெளியே இருந்தாலும் சரி, ஊர் மக்களோட சேர்ந்து ஒரு நாள் பண்ணி பாருங்க, நல்லாயிருக்கும். எப்படின்னா காட்டுண்ணா அரோகரா. ஆமாம் பார்க்கிங்கு மக்களே பாருங்க. பழனி மலையுடைய வியூ பாருங்க. அப்படியே பழனி மலை சுற்றி வந்துட்டு இருக்கோம். ரெட்டை வடிவமாக இருக்கும். மரங்களை பாருங்க, எத்தனை மரங்கள் மக்களே. இங்கே பாருங்க கேரளாக்காரங்க. ஸோ பழனினாலே வந்து கேரளாக்காரங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு போலவே வந்து மிகுதியாக வரும். உங்களுக்கு தெரியும். இது ஒரு இடும்பன் மலை வியூ பாருங்க மக்களே, ஜம்முன்னு இருக்குதா. ரைட், போன டைம் வந்தால் பழனி வந்தப்போ இந்த இதில் ஏறி போனோம் நானும் பங்காளியுமே. இப்போ என்ன வந்து ஒரு மாதம் கூட இருக்காது, ஓடி போயிடுறாங்க. ஒரு அடுத்து பாருங்க மக்களே, இது வந்து ஒரு பார்க்கிங்கு, இடும்பன் மலை ஒட்டிய பார்க்கிங். ஆனால் காலங்காத்தால் மறுபடி அந்த இதை சொல்லி அந்த மக்களே குளிச்சுட்டு ஈர ட்ரெஸ்ஸோட கண்டிப்பாக அது ஒரு நாள் சும்மா நீங்கள் தீர்த்து எடுக்கிறீங்களா இல்லையா, ஈர ட்ரெஸ்ஸோட குளிச்சுட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸை புழிஞ்சு போட்டு அந்த விறுவிறுப்போட வந்து அந்த ஒரு மலையை சுற்றி பாருங்க, நல்ல ஒரு வைப்பாக இருக்குப்பா. அண்ணன் டிஃபனுங்கிறாரு நம்மளை பார்த்து. எங்கே டிஃபன் சொல்லி என்ன பண்ணுறது, இன்னைக்கு நைட்டு தான் சாப்பிடணும் விரதம் முட்டு. என்ன மக்களை பண்ணுறது? ஏன் நவீன் நைட் ஆயிரம் நவீனே சாப்பிட்றக்கு? இன்னைக்கு ஃபுல்லாக விரதம் தான். ரைட், நேற்று விரதம் என்ன ஒன்றும் இல்லை. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோப் காருக்கு போகிறது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து வீடியோ எடுத்தோம்ல, நல்லா இருந்துச்சு மக்கள் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பாக வந்தாங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஆனால் ரொம்ப லேட்டாக உள்ளே போய் கொஞ்சம் வெயிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நல்லாயிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் நல்லாயிருக்கும். ரைட்டு, அதே மாதிரி இந்த வெஹிக்கிள் இருக்குல்ல, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பான்சர் பண்ணுறாங்க. மலேசியா, சிங்கப்பூர் நிறைய ஊரில் இருந்தாலும் வருகை வராங்க மக்களே. அதே எங்கப்பா இந்த அம்மா போட்டால் ஆந்திராக்காரங்களா மக்களே. இங்கே பாருங்க கட்டணமெல்லாம் கழிப்பிடம் குடிக்கும் வசதி இங்கே இருக்குது மக்களே. இந்த ரோப் கார் வசதி தாண்டின ஒன்று இங்கே ஒரு பக்தர்கள் தங்கும் வசதி அப்படிங்கிற மாதிரி கூட ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பாருங்க கிட்டக்கு நான் வந்து பார்த்துக்கலாம் பாருங்க. ரோஹரா சொல்லு ரியாக்ஷனு, அந்த இது என்ன சொல்கிறது, மூஞ்சியோடைய அந்த முக பாவனை அதெல்லாம் பயங்கரமாக கொடுக்குறான். வீட்டை எடுத்தோம்னா அப்படியே சைலண்ட் ஆகிடுறான், ஒன்றும் தெரியாது, பப்பா மாதிரி இருக்கிறான். சரியான நல்ல மூல மக்களே, மண்டையில் நல்ல அறிவு, ஞான பிள்ளை. ஜம்முன்னு போயிட்டு இருக்கிற உண்மையாலுமே இந்த இடத்துல அந்த நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்க, கூட்டி சூப்பராக இருக்குது, நல்ல வைப்பாக இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் இந்த மரமெல்லாம் இருக்குல்ல, அந்த மரம் எல்லாமே நல்ல ஒரு குளுமை, நல்ல ஒரு பியூர் ஆக்சிஜன், காலங்காத்தால் செம்மையாக இருக்குது. அதுவும் குறிப்பாக இந்த இடம் ஐயோ சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. எத்தனையோ தடவை பழனி வந்து கிரிவலம் சுற்றி இருக்கேன். தவத்திரு ஸ்ரீ மகா குருசுவாமி ஜீவசமாதி இன்றைக்கி தான் மக்களை பார்க்குறேன். நல்லா சூப்பராக, என்ன மரம்னு தெரியல, அந்த மரத்துக்கடியே அருமையாக இருக்குதுங்க, நல்லா வைப்பாக இருக்குது. கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல பீஸ்ஃபுல்லாக உட்காரணும். பட் இப்போ நம்ம உட்கார்றதுக்கு டைம் இல்லை, அதை சுற்றி போயிட்டுருக்காங்க. அப்புறம் நம்ம கடைசியாக போனால் நம்ம திட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி நான் ஜீவசமாதி நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த சைடில் பாருங்க மட்டும் இந்த என்ன சொல்கிறேன், இந்த ஆலமரம், புங்க மரம், என்னென்னமோ மரங்க, மழை வேம்புன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்குதுங்க. நம்ம ஆள் வேறு முன்னாடி போயிட்டுருக்காங்க பாருங்க, சூப்பர். அதே மாதிரி சைடில் நிறைய கோயில் புதுசு புதுசாக வேலையாக மாட்டிருக்குதுங்க. இங்கே பாருங்க வீரபத்திரர் கோயில் ஒன்று வந்து கட்டுமானம் பண்ணிகிட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. இது பாருங்க, இது ஒரு பழமையான ஒரு தாட் இருக்குது மக்கள். நீர மக்கள் நான் இதையும் பார்க்குறேன். இது ஒரு இது மாதிரி ஆசிரமமாக சம்திங், இதே ஒரு ஜீவசமாதியாக இருக்குன்னு நினைக்கிறேன். சம்திங் தெரில, ஊட்டி இருக்குது, கோசாலா மாதிரியா இல்லை என்னென்னு தெரியல மக்கள். ஆனால் பழமையான ஒரு இதுங்க, இது அரசர் காலத்து இது மாதிரி இருக்குது பாருங்க. மாடெல்லாம் பாருங்கள் எத்தண்டி இருக்குதுங்க,
கோசாலா மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எப்பா தெரியுதா? இந்த மாதிரி வீட்டில் ஒரு காலை வாங்கி வளர்த்தனுங்க. ஆஹா, அருமை 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 அருமை. எனக்கு ரொம்ப ஆசை மக்கள் இந்த மாதிரி ஒரு காலை வளர்த்தணுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க, இது பெரிய ஒரு அந்த காலத்தில் ஜமீன்தார் மாதிரி இருப்பாங்களா அந்த மாதிரி எடுத்து தெரியுது. சரி மக்களே, வாங்க போகலாம். புதுசு புதுசாக நிறையா பில்டிங் உருவாக்கியிருக்காங்கப்பா. ஒரு சுற்றி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் போகணும். நம்மளுடைய அந்த விடுதி வந்து இன்னும் அங்கே இருக்குது, தூரமாக இருக்குது. பாதநாயகர் கோயிலே சாமி போடலாம்னு நினைக்கிறேன். இப்போ கும்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறது வந்து இதுங்க ரயில். அங்கே ரோப் கார் பார்த்தோம்ல, இது வந்து ட்ரெயினுங்க, மலை ரயில். மக்களே அதே மாதிரி முன்னத்தை விட இப்போலாம் பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அங்கங்கே நிறைய வந்து வழிகாட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு இருக்கிறாங்க. இங்கே தான் பெரிய காவடி போயிட்டு இருக்க மாட்டாங்க. பெரிய இல்லை ட்ரம் செட் போட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அதனால் நம்மளால் சுற்றி கூட்டிகிட்டு போகிறாருன்னு நினைக்கிறேன். நிறையா காவலர்கள் இப்போ நிறையா பணியில் போட்டிருக்காங்க மக்களே அங்கங்கே. முன்னையெல்லாம் இங்கெல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க, இப்போல்லாம் பரவாயில்ல. இது கடை வீதிகளை கூப்பிட்டு வந்துட்டாரு. ஹாட் சிப்ஸ் கடை, நேந்திரம்பழ சிப்ஸு, ஹோட்டல் கௌரி கிருஷ்ணா. மகளே இங்கே பாருங்க, கட் அவுட்னா இப்படி இருக்கணும். பயங்கரமாக அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் கல்யாணம்னாலே கொஞ்சம் கிராண்டாக தான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஹோட்டல் விபிஎஸ் கிராண்ட். இந்த மாதிரி நல்லா பெரிய பெரிய கொஞ்சம் நல்லா ஹை கிளாஸ் ஹோட்டலுமே நிறைய இருக்குது மக்களே அங்கங்கே. அப்போல்லாம் நேற்று காமிச்சோம்ல அந்த கண்பத்துன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நிறைய அங்கங்கே பெரிய பெரிய ரெசார்ட்டில் இருக்குது. ஃபைனலி ரீச்சடு. கீழே இருக்கக்கூடிய திரு ஆவினன்குடி முருகன் கோவில். இது வந்து மலைக்கு கீழே. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடல் பெற்ற ஸ்தலம். சரிங்களா, வாங்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆகும். சுபாஷே, முருகா அரோகரா. வணக்கம் முருகா. வணக்கம் முருகா. வேத்து பூத்து போச்சு முருகா. மக்களே இங்கே பாருங்க, கல்யாண நிகழ்வு. போங்க முருகா, போங்க முருகா. ரைட், நீடூழி வாழ்க, வாழ்க வளமுடன். சுற்றி போகிறோம். கம்பத்தை கல் கொடிமரமா, அது தீபகம்பம். முருகாசரணம் மக்களே. 2000 ஆணி கீழே இருக்கக்கூடிய அப்பன் அருள்மிகு டக்குன்னு பேர் திரு ஆவினன்குடி முருகன். சரிங்களா, உள்ளே வந்து விட்டோம் மக்களே. இன்னைக்கு கல்யாண நாளுங்க. ஸோ நிறைய புதுமண தம்பதியினர். பெருமானே அருணகிரிநாதர் மக்களே, அருணகிரிநாதர் முருகனுடைய திருப்புகழை பாடி வரும். தித்திரு வத்தித்திரு அப்படின்னு சொல்லி வரும்ல, அதை பாடினவருங்க. ஸோ சுற்றி போயிட்டுருக்கோம். கோயில் சூப்பராக இருக்கும். நான் எப்போ வந்தாலும் நானே இப்படி இந்த ஊரோட வரதுங்க. நான் தனி இண்டிவிஜுவலாக வரும்போல ஃபேமிலியோட அப்படி வரும்பொழுது என்றைக்குமே வந்து இங்கே வந்து சாப்பாடு கொண்டு வந்து வச்சு இங்கே தான் கொஞ்சம் சாப்பிடுவோமே. சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து பழனி மலை வந்து ஏறுவோம். இங்கே ஐயனா தான் ஃபஸ்ட்டு கும்பிடுவோம். ஸோ அந்த நினைவுகள் எல்லாம் எனக்கு இப்பொழுது மனதில் மலர்கின்றன. நாகலிங்கம் ஓகேங்களா. இதனுடைய பூ வந்து நாகலிங்கம் மாதிரியே இருக்கும். அது வந்து இதை பாருங்க, அந்த இடம் அது பூ தலையில் இருக்குது. அது பாருங்கள், அது இந்த பாம்பு படம் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இது. இதனுடைய அந்த பழம் வந்து ஏதோ மருத்துவ குணம் வாய்ந்தது தான். ஸோ அது என்னென்னு சொல்லிட்டு கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பாருங்கள், யூடியூப்பில் போட்டிருப்பாங்க. மக்களே, இன்றைக்கி பள்ளியில் வந்து நம்ம மீட் பண்ணக்கூடிய 2வது சப்ஸ்கிரைபர். இதுக்கு முதல்ல வந்து மலேசியாவிலேருந்து ஒரு ஃபேமிலி பார்த்தோம். ஸோ அங்கே டக்குன்னு அப்படியே நடந்தோம், பார்த்துட்டு அப்படியே வந்தாச்சு. அண்ணன் வந்து பள்ளி தான், ஃபோட்டோகிராஃபரு. ஸோ அண்ணனை வந்து வீடியோஸ் எல்லாமே நிறைய பார்ப்பாரு போல். அண்ணா ரொம்ப சந்தோஷம் பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஃபோட்டோகிராஃபர் என்ன ராம் டிஜிட்டல் ஸ்டூடியோ பழனியில். ஓகேங்களா, நல்ல மனுஷங்க, நல்லா சந்தோஷம், அருமையாக பேசினார், சந்தோஷமாக இருந்துச்சு. சனீஸ்வர பகவான், அப்பா ஆண்டவா சாஸ்தாவே. அது பேர் என்ன, மகாத்மான்னு சொல்லுவாங்க மக்களே. கர்நாடகாவில் வர வந்து சனீஸ்வர பகவானை. அருமை அருமை அருமை. அவர் எப்படி இருக்காரு பாருங்க, அப்பா செம்மாங்க மக்களே.
இந்த பொண்ணு மாப்பிள்ளையும் காமிச்சிடுறேன் மக்களே, பாருங்கள் மக்களே. மேபி நம்ம வீடியோக்கு எதாச்சும் பார்த்தாங்கன்னா ரொம்ப ஷாக்காக வாங்கன்னு நினைக்கிறேன். துர்க்கை அம்மன் அப்படியே இங்கே துர்க்கை அம்மன், அப்படியே இங்கே மீனாட்சி அம்மன் அப்படியே சுற்றி உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே என்ன முருகன் அப்படின்னா குழந்தை வேலாயுத சுவாமி. ரைட் மக்களே, நெக்ஸ்ட் வந்து மதுரை மீனாட்சி அம்மன், இங்கே வந்து சொக்கலிங்கேஸ்வரர். ஓகேங்களா, எல்லா கார்டுமே இங்கே இருக்காங்க. நெக்ஸ்ட் வாங்க உள்ளே போல வாங்க. செமையாக இருக்கல வேற லெவலுங்க. ஓகே மக்களே, வேலாயுத சாமி உள்ளே போய் கும்பிடலாமா மக்களே? இங்கே பாருங்க, உள்ளே பாருங்க, ஒரு சங்கிலி மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிற்பம். அது வந்து கல்லுலேயே அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. திற போட்டிருக்கு, சாமி எடுக்கக்கூடாது. நான் சாமி போட்டு மீட் பண்ணுறேன். வேறு போட்டிருக்காங்க இங்கே கேமரா யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் அப்புறம் மீட் பண்ணுறேன். அவ்வளோதான் மகளே, உள்ளது எப்படி குழந்தை வேலாயுதசாமி திருவாவணங்குடியில் சிறப்பான ஒரு தரிசனம். செம்மையாக இருந்துச்சு மக்களே. நம்ம கூட வந்தவங்கெல்லாம் வந்து திறப்போட்டு முன்னாடி கிளம்பிட்டாங்க. நானும் பங்காளி முன்னாடி நின்று தீபாரத்தனை வரைக்கும் எல்லாம் பார்த்துட்டு சிறப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியே வந்தாச்சு மக்களே.